ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா சிப்பி காளானில் நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முதல்ல நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகணுன்னு நம்ம இப்போ கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பு, அடுத்தது கருவேப்பிலை, அடுத்தது வரமிளகாய், இப்போது நான் ஒரு பெருவெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டிக்கிறேன். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் போடுறேன். இப்போ நான் 2 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக வெட்டிக்கிறேன். நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுவோம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்ததாக வரமிளகாய் தூள், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்கெட் சிப்பி காளான் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். நீங்கள் நல்லா சின்ன சின்ன பீஸாக நீங்கள் எடுத்து போட்டுருங்க. இப்போ நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம்.
இப்போ வந்து பாத்திரத்தை வந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. ஏன்னா காளான் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இன்னும் ட்ரையாக வேணால் நீங்கள் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. தண்ணி நல்லா சுண்டிடும். இல்லை உங்களுக்கு வந்து அப்படியே பிணைஞ்சி சாப்பிட்ற குழம்பு மாதிரி வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட சிப்பி காளான் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. Knowledge of provenance. Throughout my life, you caught me a renegade. எந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊத்தணும். நான்வெஜ்ல முக்கியமான விஷயம் காரம். அதனால சில்லி சாஸ் இதுல எந்த அளவுக்கு போடணும்னு எனக்கும் தெரியாது, சாப்பிட்டாதான் தெரியும். சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊத்தியாச்சு. அடுத்தது நம்ம உப்பை மட்டும் தான் ஆட் பண்ணணும். உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? அச்சோ பெருசா ஊந்துச்சு. அடுத்து சக்கரை கொட்டு. ஓகே.